அஸ்ஸலாமு அலைக்கும். லஞ்ச் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டதால ஈவினிங் எல்லாம் நல்லா பசி வந்துருச்சு. சரி டின்னரும் சீக்கிரம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். இடியாப்பம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் பண்ணலான்னு இருந்தேன். அதனால் ஃபர்ஸ்ட் இடியாப்பத்துக்கு தேவையான மாவெல்லாம் நல்லா வந்து சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். அண்ட் தேங்காய் பாலும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடலை உருண்டை ரெடி பண்ணியிருந்த போது என்னோட மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால சின்ன புல்லட் ஜாரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்து அரைக்க முடியும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 8:30 போல் சாப்பிட்ற மாதிரி தான் ஆகிருச்சு. எனக்கெலாம் வந்து எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்றணும். அப்படி இல்லை நம்ம பசி போயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லாஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இடியாப்பத்தட்டு எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் சென்னையில் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதுக்கு வந்து ஆயில் எதுவும் அப்ளை பண்ணுமான்னு கேட்டிங்க. ஆயிலெலாம் எதுவும் அப்ளை பண்ண வேணாம். அப்படியே வந்து நம்ம மாவு பிழிஞ்சாலே போதும், ஈஸியாகவே தான் வருது. எப்படியோ அன்றைக்கி இடியாப்பம் நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்தனால நல்லா சூப்பராக தேங்காய் பால்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.